எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது மோர் மந்த்தாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜிடிஎஸ் ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டுடே வந்து அதுக்கான அஃபிஷியலான அப்ளை போர்ட்டல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த ஜாபை எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்தவித எக்ஸாம்ஸுமே இல்லாமல் மார்க் பேசிக்ஸ் வந்து ஜாப் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நிறையா பேர் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்க்கும்போது 35,000 மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அஃபிஷியலாக ஒரு குட் நியூஸை ஷேர் பண்ணி 44,228 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ நிறையா பேர்த்துக்கு நிறையா விதமான டவுட் இருக்கும். ஸோ இந்த மார்க் அப்ளை பண்ணலாமா, அந்த மார்க் அப்ளை பண்ணலாமான்னு. நீங்கள் எந்த மார்க்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எடுக்கிறதும் எடுக்காததும் அவங்களோட விருப்பம். ஸோ இந்த மார்க்கில் இவங்களுக்கு கிடச்சிருந்துச்சே, ஸோ நம்ம அப்ளை பண்ணியிருந்தா நமக்கு கிடச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்தவித ஃபீஸுமே இல்லை. மித்த கேட்டகிரிக்கு 100 ரூபி தான். ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து வெரி சிம்பிளாக தான் இருக்குது. அவங்களோட அஃபிஷியலாக போர்ட்டல் போகும்போது எல்லாமே பேசிக்ஸ், யாரையுமே நம்பாமல் நீங்களே வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ சிம்பிள் பேசிக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி நம்மளோட நேம், அதுக்கடுத்து அப்பா நேம், இமெயில், ஃபோன் நம்பர், ஓடிபி ப்ராசஸ் சேம் ரிலேட்டட் தான். ஸோ கண்டிப்பாக 10th எஜுகேஷன் இருந்தாவே இதை அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 4ல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இத்தனை வேக்கண்ட் இருக்குது, ஸோ நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறையா பேருக்கு நிறையா விதமான டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னு பார்த்து லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பொறுத்த மாதிரி அவங்க வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்தம் 30 வில்லேஜஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட்டு 10-10 தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 நம்பருக்குள்ளே பார்க்கும்போது நம்ம ஆர்டர் வந்து பேஸ் பண்ணணும். அதாவது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக போடாமல் மாற்றி மாற்றி போட்டுறணும். அதுக்கடுத்து 11ல் ஆரம்பித்து 20ல் வந்து ஒரு லைன் காட்டியிருப்பாங்க. அதில் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 13, அதுக்கடுத்து 16, அதுக்கடுத்து 17 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போடணும். இப்போ 11லேருந்து 20னா அதுக்குள்ளே நம்பர் போடுறங்க. இதே மாதிரி உங்களுக்கு 50 இருந்தாலும் 60 இருந்தாலும் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம க்யூர் பண்ணி சப்மிட் பண்ணலாம். அதில் ஏதாச்சும் நம்ம ரிப்பீட்டட் நம்பர்ஸ் அப்புறம் பார்க்கும்போது சேம் கேட்டகிரி நம்பர்ஸே போட்டுட்டு இருந்தோம்னா எகெயின் அப்படின்னு தான் காட்டிகிட்ருக்கும். ஒரு சிம்பிள் பேசிக் ப்ராசஸ் தான். ஸோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ டுடே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தளவு ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு வந்து ஒரு லக்கு கிடைக்க கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதை பற்றின டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.